அட்ரஸ் என்னன்னு சொல்லட்டுமா? நம்பர் 5, 17வது தெரு, நங்கநல்லூர். இதானே உன் அட்ரஸ்? எப்படி நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் தெரியுது? நீ பழமுதிர் சோலைக்கு பக்கத்துல தானே உன் வீடு? ஆமா மேடம். உன்னை மட்டும் இல்லடா, கஞ்சா விக்கிற உன் மகன், உன் பொண்டாட்டி, நீ சேர்த்துக்கிட்ட உன் குழந்தையா வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து அடிப்பேன். என்னது குழந்தையா வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க? மேடம் பத்திரத்தை கொடுத்துட்டு நீங்க சொல்ற மாதிரியே சொல்லிடுறேன் மேடம். மேடம் ஒரு சந்தேகம். என்ன? உங்களை வீட்டுல பார்க்கும்போது சாந்த சொரூபியா பார்க்க அப்பாவியா இருந்தீங்க. ஆனா இங்க பத்திரகாளியா அடி பின் எடுத்துட்டீங்களா மேடம்? எப்படி மேடம்? சாந்தமா இருந்தாதான் ஏமாத்துறீங்களேடா. பத்திரகாளியா மாறினாதான் அடங்குறீங்க. வீட்டுக்கு போங்க, அங்க சாந்த ஸ்வரூபினிய பாப்பீங்க. போங்க. மேடம் என்னடா முடிக்கிறீங்க? உங்களை அனுப்புனது யாரு சொல்றா? சார் யாரு சொன்னாங்கன்னா போலீஸ் வந்தாதான் வாயை திறப்பீங்க. இருங்க நான் கால் பண்றேன். சார் 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 அப்ப என்னன்னு சொல்லு ப்ளீஸ் சார். காசுக்கு ஆசைப்பட்டு தெரியாம நாங்க பண்ணிட்டோம் சார். இனிமே பண்ண மாட்டோம் சார். எங்களை விட்டுருங்க சார். நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உங்களை அனுப்புனது யாருன்னு கேட்டேன். சொல்ல மாட்டீங்க. அப்ப போலீஸ் வந்தாதான் சொல்லுவீங்க, அப்படிதானே? சார் 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 ப்ளீஸ் சார். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். இவங்க தான் சார், இந்த மேடம் தான் சார் சொன்னாங்க. அசோக், நான் இல்ல. இவ எதுக்கு என் பேர் சொல்றான்னு எனக்கு தெரியல. டேய், எதுக்காகடா என் பேரை சொல்ற? யார் அப்படி சொல்ல சொன்னாங்க? ஓ, இந்த துர்காவா? மேடம் போதும் மேடம், இதுக்கு மேல நடிக்க வேண்டாம். சார் போலீஸ் கிட்ட போனா என் கூட நீங்களும் தான் வர வேண்டியது இருக்கும் மேடம். எங்களை செய்ய சொன்னது நீங்க தானே மேடம். சார் கிட்டே மன்னிப்பு கேட்டுருங்க. பார்க்க நல்லவரா தெரியறாரு, மன்னிச்சு விட்டுருவாரு மேடம். அசோக், இல்ல, நீங்க துர்காவை வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னு டாக்குமெண்ட்ட வாங்கிட்டு போனவனுங்க நல்லவனுங்க மாதிரி இப்ப திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறானுங்க. சம்பந்தமே இல்லாம என்ன கோத்து விடுறானுங்க. நீங்க நம்பாதீங்க. டேய் போங்கடா. இதுக்கு மேல நீ என்ன முட்டாளாக்க பாக்குறியா? இவ்வளவு பெரிய பழிய சுமத்தி இவளை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னு உனக்கு அப்படி என்ன ஆத்திரம் இருக்கு? இல்ல அசோக், இவதான். இதுக்கு மேலையும் இவதான் ஆளை வர வச்சு பத்திரத்தை திருடினான்னு சொன்ன, என் கையாலேயே உன்னை கொன்றுவேன். சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஏன் பண்ணனா? அதுக்கு நீங்க தான் காரணம். என்ன உளற? நான் என்ன காரணம்? சொல்லு. ஆமா, நீங்க தான் காரணம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீங்கன்னா உசுரு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி இவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
நான் வாழ வேண்டிய இடத்துக்கு இவ வந்துட்டா. ஆனா நீங்க துர்கா துர்கான்னு இவ மேல பிரியத்தை காட்டுனது எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. இவள நீங்களே வெறுத்து இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். அப்படி விரட்டி அடிச்சிட்டு கொஞ்ச நாள்ல நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஏய், சின்ன வயசுல உள்ள ஆசைய மனசுல வச்சுட்டு இப்படி பண்ணுவியா? ஆ? காதலுங்கிற பேர்ல விவஸ்தை கட்டத்தனமா நடந்துட்டு இருக்க. ஏற்கனவே இவ துர்காவா கனகாவான்னு நான் இருக்கேன். இவ யாரா வேணா இருந்துட்டு போட்டும். அதுக்காக இவ மேல அபாண்டமா பழி போடுறது பாவம் இல்லையா? ஆள் ஆளுக்கு திருடி திருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன பெரியமா கையும் களவுமா பிடிச்சேன்னு சொன்னீங்களே, இதுதான் நீங்க கையும் களவுமா பிடிச்ச லட்சணமா? ஒருத்தர் மேல பழி சுமத்துறதுக்கு முன்னாடி உண்மை என்ன தெரிஞ்சுக்க வேணாமா? இப்ப நீலாம்பரி தானே தப்பு பண்ணா? எங்க நீலாம்பரிய பார்த்து திருடின்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. யாரையும் திருடின்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்ல வரல. உங்க தப்ப உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் பேசுறேன். இதுக்கப்புறமும் நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண, இப்ப இவளை நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணீங்களோ அதை நான் உனக்கு பண்ண வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. அசோக், ஏதோ உன் மேல இருக்கிற பிரியத்துல நீலா தப்பு பண்ணிட்டா. இனிமே அப்படி பண்ண மாட்டா. நானும் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். நீ கோவப்படாத. கோகிலாத்த கிட்ட சொல்லி சீக்கிரமா இவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். துர்கா என் வைஃப். அவ மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். யாராலையும் என்னையும் துர்காவையும் பிரிக்கவே முடியாது. அது உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்லிக்கிறேன். இங்க பாரு, இவங்க உன் மேல வீணா பழி போட்டதுக்காகவும் உன்னை பிடிச்சு வெளியில தள்ளினதுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சின்னையா, என்ன சின்னையா? கௌரி, நீ இவளை கூட்டிட்டு உள்ள போ. போங்க. போ. துர்கா வா. நீலாம்பரி, அசோக் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எங்க கிட்ட சொல்லாம நீயா ஒரு பிளான் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டியே. எதுவா இருந்தாலும் இனிமே எங்க கிட்ட சொல்லிட்டு செய். நீலாம்பரி, நீ முயற்சி எடுத்தது நல்ல விஷயம்தான். ஆனா வீணாவுக்கு சாவுக்குறி இருக்கு. அவளை தக்ஷன் சாமி கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு காரியத்துல இறங்கிட்டியே. சரி விடு, இனி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. முதல்ல வீணாவை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த துர்காவை திட்டம் போட்டு காலி பண்ணுவோம். நீ வாமா, உள்ள போலாம். வா, உள்ள போ. ஹலோ பூஜிதா, சொல்லு. ஹே, கங்க்ராட்ஸ் அசோக். ஏய், என்ன காலையில கங்க்ராட்ஸ் எல்லாம்? ஆமா, பிசினஸ்மேன் ராமதுரையோட கேஸ்ல இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அந்த ஆளு பணம் அதிகாரத்தெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்த்தான். அந்த கேஸ்ல தலைவர் ராஜரானா அந்த ஆளு மண்ண கவிதான ஆகணும். ஆனா அசோக், நானே எதிர்பார்க்கல. ஆர்குமெண்ட்ல நீ எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலி வேல்யூ.
இந்த மனுஷனுக்கு எப்படி இவ்ளோ டேட்டாஸ் கிடைச்சதுன்னு நானே ஆடி போயிட்டேன். போதும் போதும், இப்படி காலையிலேயே ஐஸ் வச்சா ஜன்னி வந்துடும். ஆனாலும் பரவாயில்ல, எப்படி உன்னை பாராட்டாம இருக்க முடியும் சொல்லு? ஓகே, தேங்க்யூ. நீ, நம்ம டீமு, கிளைண்ட்டு, இப்படி எல்லாரோட சப்போர்ட்லயும் தான் நாம ஜெயிக்க போறோம். இந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமானதுதான். உனக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான விஷயம் அசோக், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனப்பவே ராமதுரை உன்னை டார்கெட் பண்ணி ரவுடிகள் அனுப்பி வச்சான். அப்போ துர்கா தானே உன்னை காப்பாத்துனா, ஞாபகம் இருக்குல்ல? துர்கா இல்ல, கனகா. துர்காவோ கனகாவோ அதை விடு. அப்பவே அப்படின்னா இன்னைக்கு அந்த ஆள் சும்மா இருப்பானா? சொல்ல போனா அவன் உன்னை கோர்ட்டுக்கு கூட வரவிட மாட்டான். எதுக்கும் துணைக்கு நீ துர்காவை கூட்டிட்டு வந்துரு. ஏய், துர்காவை கூட்டிட்டு வரதா? அவ எதுக்கு? வீட்டுக்குள்ள திருடனுங்க புகுந்தப்போ அவளும் தானே அவனுங்களை அடிச்சு தும்சம் பண்ணி துரத்துனா. இந்த பார் பூஜிதா, துர்கான்னு ஒருத்தி இருந்தா பரவாயில்ல, இப்ப வீட்ல 2 பேர் இருக்காளுங்க. 2 பேரா? என்ன சொல்ற நீ? ஆமா. ஐயோ, கேக்குற எனக்கே தலை சுத்துது. சரி, உன்னோட பஞ்சாயத்துக்கெல்லாம் எனக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. நீ கோர்ட்டுக்கு பத்திரமா வந்து சேரு. சரி வை. பை. சின்னையா, சின்னையா, டீ வேண்டாம். இஞ்சி டீ சூடா இருக்கு, குடிங்க. வேண்டாம்னா விட்டுறேன். ஒரு கேஸுக்காக ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம போ. சின்னையா, ஏன் கோவப்படுறீங்க? நான் உங்க துர்கா தான். நீ தான் துர்கான்றது கன்ஃபார்ம் ஆகட்டும். இப்ப நீ கிளம்பு. எல்லாம் அந்த கனகாவால வந்தது. அவள இவ துர்காவா இல்ல கனகாவானே தெரிய மாட்டேங்குது. ச்சே. இது துர்காவா இல்ல கனகாவா? சரி, நாம போலாம். கௌரி, கௌரி, என் மேல சின்னையா எரிஞ்சு விழுகிறாரு. நான் தான் துர்கானா நம்பவே மாட்டேங்கிறாரு. யாரு துர்கான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. அவருக்கு இருக்காதா? கௌரி, நான் தான் துர்கான்னு முதல்ல உனக்கு நிரூபிக்கிறேன். வா என் கூட. எங்க கூப்பிடுற? அந்த கனகா மாடியில தான் இருப்பா. நான் அவகிட்ட பேச்சு கொடுக்கறேன். நாங்க பேசுறத வச்சு துர்கா யாருன்னு உனக்கே தெரியும். வா. நீ இங்கே இரு. அவ வாயாலே அவ கனகான்னு ஒத்துக்குவா. கனகா, கனகா, ஏன் இப்படி என்ன பாடா படுத்துற? இதுக்கு நீ என்ன காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். கௌரிய கூட்டிட்டு வந்து அவளை மறைவா நிக்க வச்சுட்டு என்கிட்ட பேச்சு கொடுத்து நீதான் துர்கான்னு அவளுக்கு நிரூபிக்க பாக்குறியா? சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி நீ பண்றதெல்லாம் பார்க்க நல்லதா இருக்கு. ஆனா உன் கூட விளையாடாம நான் யார் கூட விளையாடுவேன்? நீயே போன்னு சொன்னாலும் வந்த வேலை முடியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பாரு, என்ன பேச்சு மூச்சே காணும். சின்னையாவுக்கு ஆசையா டீ போட்டு கொடுத்த. வேலையா இருக்க, என்ன தொந்தரவு பண்ணாதன்னு எரிஞ்சு விழுகிறாரு.
நான் துர்கா வந்திருக்கேன்னு சொல்றேன். நீ துர்கான்னு முடிவானதும் பாத்துக்கலான்னு சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? எல்லாம் உன்னால வந்த வேணா. அப்போ சமைச்சது கோலம் போட்டதெல்லாம் உனக்காக தான் செஞ்சேன்னு சொன்னியே, எங்க அதையே இப்ப சொல்லு பார்க்கலாம். கனகா, என்னாச்சு உனக்கு? ஏய், நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏய், போதும், நிறுத்து. அப்பா மட்டும் எல்லா வேலையும் உனக்காக தான் பண்ணன்னு சொன்ன. இப்போ நீதான் துர்காங்கிற மாதிரி பேசுற. இப்போ நீ சொன்னத நீ தானே என்கிட்ட சொன்ன. நீ சொன்னதையே நான் சொன்னதா சொல்ற. ஏன் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுற? கனகா, உனக்கு என்னதான் வேணும்? நான் என்ன பண்ணா நீதான் கனகான்னு ஒத்துக்குவ? துர்காவான என்ன எதுக்காக கனகா கனகான்னு சொல்ற? எனக்கு புரியல கனகா. உன் கால வேணாலும் விழுகிற. தயவு செஞ்சு நீதான் கனகான்னு ஒத்துக்கோ. அடி பாவி, என்னமா நடிக்கிறா இவ? இவகிட்ட நடிச்சா மீளுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மதியம் சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் வாங்க மார்க்கெட்டுக்கு போகணும். சின்னையா வேலைக்கு போறப்போ அவர் கார்லயே போய் இறங்கலான்னு இருக்கேன். நீ ஏன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? மார்க்கெட்டுக்கு போக போறியா? காலையில எனக்கு முன்னாடி எழுந்திருச்சு சமைச்ச. மதியமாவது நானே சமைச்சு சின்னையாவுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இதே இப்ப கெடுக்க பாக்குறியா? நான் விட மாட்டேன். மார்க்கெட்டுக்கு சின்னையா கூட நான் தான் போவேன். கௌரி, நான் தான் துர்கா. கௌரி, நான் தான் துர்கான்னு இவளுக்கு கூட புரிய வைக்க முடியல. இந்த கனகா வரதுக்குள்ள சின்னியா கூட கார்ல போயிடணும். நீலாம்பரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது கொஞ்சம் அவ கழுத்தை பாருங்க சாமி. ஏதோ ஒரு அமானுஷம் தான் இந்த சாவுக்குரிய போட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு தொல்லை கொடுத்த அந்த 2 பேருக்கும் நீங்க அன்னைக்கே ஆத்ம சாந்தி கொடுத்துட்டீங்க. அப்ப இது யாரோட வேலையா இருக்கும்? சாமி, அப்பவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சு சொல்லாம போயிட்டோம். மாமா, இருமா. எதோ சொல்லாம போயிட்டீங்க? சாமி, கௌரியோட அப்பா அம்மா ஆவிகளுக்கு ஆத்ம சாந்தி பூஜை செஞ்சு அனுப்புறப்ப அதுங்க ஒரு வார்த்தை சொல்லுச்சு. எங்க ஆத்மாவை அடிச்சு சாதிச்சுட்டதா நினைக்கிறீங்கல்ல? அதுதான் இல்ல. நல்லா கேட்டுக்காங்க, இது முடியல, ஆரம்பம். இதையே நீங்க என்கிட்ட அப்பவே சொல்லல. அன்னைக்கு அந்த ஆவிங்க அப்படி சொன்னதுக்கும் இன்னைக்கு இந்த அமானுஷம் இந்த பொண்ணு கழுத்துல சாவுக்குறி போட்டதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏதோ ஒரு ஆவியான கெட்ட அமானுஷியம்தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிச்சு அதை நாம அடக்கிட்டோம்னா நாம உயிர் தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்ல சாமி, அன்னைக்கு துர்கா பூக்குழி இறங்கின இடத்துல அவளை முடிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணும். ஆனா துர்கா மாதிரியே இருந்த கனகா அங்க திரும்பவும் வந்துட்டா. அவ மேல கூட எங்களுக்கு சந்தேகம் இருக்கு சாமி. அவளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. யாரா இருந்தாலும் சரி, இந்த தட்சம் முன்னாடி அவங்க ஜம்பம் பலிக்காது. இன்னைக்கு நடு ஜாமத்துல பூஜை செஞ்சு அந்த அமானுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பொண்ணையும் அந்த பூஜைக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நான் உன்னை காப்பாத்துறேன். நீ எதுக்கும் பயப்படாத. தைரியமா போயிட்டு வா. நன்றி சாமி. வரும் சாமி. சின்னையா, சின்னையா, சின்னையா,
மதியானம் சமைக்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கணும். என்ன போற வழியில இறக்கி விடுறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எனக்கு டைம் இல்ல. சின்னையா சின்னையா, போற வழி தானே சின்னையா. என்ன சின்னையா அப்படி பாக்குறீங்க? நான் உங்க துர்கா தான். அவளும் அதான் சொல்றா, நீயும் அதான் சொல்லிட்டு இருக்க. உங்க கதையை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் கிளம்புறேன். சின்னையா, போற வழியில தானே சின்னையா சொன்னா. சரி, வந்து தோலை இறக்கி விட்டுட்டு போறேன். இந்த கணக்கா எங்கேயும் இல்ல. நல்ல வேலை கணக்கா இல்ல. அப்பா, என்னால முடியல. சின்னையா, மதிய சமையலுக்கு காய்கறி எல்லாம் வாங்கணும். போற வழியில கொஞ்சம் என்ன இறக்கி விட்டுறீங்களா? ஹே கனகா, நீ எங்க வர? நான் கனகாவா? ஒரே போய் திரும்ப திரும்ப சொன்னா நீ துர்காவாயிடுவியா? நான் தான் துர்கா. என்ன மாதிரி சாரி கட்டியிருக்க? ஒரே மாதிரி சாரி உனக்கு எப்படி கிடைச்சது? அட, அத நான் கேட்கணும். நீ என்ன மாதிரி சாரி கட்டியிருக்க? உனக்கு எங்க கிடைச்சது இதெல்லாம்? ஏய், கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் பண்ற அக்க போர்ல எனக்கு ஆர்குமெண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடும் போல இருக்கு. பேசாம வாங்க. நான் எதுக்கு வரேனே இவளுக்கு தெரியல. அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் தெரிஞ்சா இவ அதிர்ச்சியிலே உறைஞ்சு போயிடுவா போல. போக போக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.